Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நல்ல சாஃப்ட்டாவும் டேஸ்டா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது garlic potato chapathi. இதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வதக்குறதுக்கு மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். குயிக்காக வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மாவுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்காம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிற போகிறோம். 1 கப் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 கப், மொத்தமாக 300 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிணைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் ஒட்டாத பதம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி ஊற வச்சிடலாம். இதில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி அளவு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு இதை தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை திரி போட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம இதுலேயே எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கனால இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட சாஸ் இல்லைன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் திரி போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. குழந்தைகள் கொடுக்குறதா இந்த டயத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கார்லிக் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.